வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு இடையில உங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு இருக்க ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் தான். வார வாரம் உங்களுக்கு பிடிச்ச இசைக்கலைஞர்களோட சூப்பர் ஹிட் பாடல்களை நான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் இந்த வாரம் யார்? தமிழ் சினிமாவின் அஷ்டாவதானி அப்படின்னு சொல்லப்படுற டி ராஜேந்தர். இவருடைய சூப்பர் ஹிட் பாடல்கள் தான், அவரே இசையமைச்சு அவரே எழுதிய பாடல்கள் தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். டி ராஜேந்தர் தமிழ் சினிமாவுக்கு எப்படி வந்தார் அப்படின்ற அந்த ஆரம்ப கதை ரொம்ப சுவாரஸ்யம். கும்பகோணத்துலேருந்து மாயவரத்துக்கு அவர் காலேஜுக்கு ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அவருடைய குரூப்பாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் போவாங்க. இந்த ட்ரெயினில் இருக்கிற அந்த கதவு, இந்த சீட்டு, இதிலெல்லாம் தட்டி பாடுறதுல டி ராஜேந்தர் செம்ம கெட்டிக்காரர். அவரே லிரிக்ஸ் எழுதி இல்லை அவரே தனனா இந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் போட்டுக்கிட்டு தாளம் தட்டிக்கிட்டே ட்ரெயின் ஃபுல்லாக அந்த ஜேர்னியை ஜாலியாக பாடிக்கிட்டே இருப்பார். வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும், ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரே லட்சியமாக இருந்துச்சு. தமிழ் நல்லா எழுத படிக்க வரும், அதே சமயத்தில் இசையிலையும் பெரிய ஆர்வம் இருந்துச்சு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ அவங்க ஊரில் இருக்கிற ஒருத்தர், நான் படம் தயாரிக்கிறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தாங்க. இப்ராஹிம் அப்படின்ற அவரோட ஃப்ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல டி ராஜேந்தர் மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தை முடிவு பண்ணாங்க. அதற்கு கதை இசை நம்ம டி ராஜேந்தர். அந்த படத்துக்கு வசனமும் கூட டி ராஜேந்தர் தான். ஆனால் ப்ரொடியூசர் இப்ராஹிம்ன்றதால என்ன சொன்னார், இந்த படத்துக்கு இயக்கம் அதெல்லாம் நான் தான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்ல டி ராஜேந்தரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வெளியிட்டாங்க. இந்த படம் தான் ஒருதலை ராகம். 1980 தமிழ் சினிமாவுக்கே ஒரு புது ட்ரெண்டு, ஒரு மாடர்னான ஒரு தாட்டு, வித்தியாசமான ஒரு காதல் கதையை சொன்ன படம் தான் ஒருதலை ராகம். அந்த ஒருதலை ராகம் மூலமாக தான் டி ராஜேந்தர் அப்படின்ற அந்த மிகப்பெரிய கலைஞர் நம்ம எல்லாத்துக்குமே அறிமுகமானார். இப்போ அவரோட இசையில் அவரே எழுதின 2 சூப்பர் ஹிட் பாடல்கள் முதல் படமாக வரப்போகிறது. தங்கைக்கோர் கீதம் அப்படின்ற படத்திற்காக எஸ்பிபி மற்றும் குழுவினர் பாடியது டி ராஜேந்தரோட இசையில். தினம் தினம், அதைத் தொடர்ந்து உறவை காத்த கிளி இந்த படத்திற்காக KJ யேசுதாஸ், BS சசிரேகா மற்றும் குழுவினர் பாடியது டி ராஜேந்தர் இசையில். அவரின் வரிகளில் எந்தன் பாடல்களில் 2 பாட்டும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். தினம் தினம் முன்முகம் நினைவினில் மலருது, நெஞ்சத்தில் போராட்டம் போராட்டம். உன்னை நானும் அறிவேன், என்னை நீயும் அறியாய், யார் என்று நீ உணரும் முதல் கட்டம். மலர் உன்னை நினைத்து மலர் தினம் வைத்தேன், மலர் உன்னை நினைத்து மலர் தினம் வைத்தேன். மை விழீர மயக்குதே தர 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 தர. கவிதைகள் வரைந்தேன், அதிலெந்தன் ரசனையை கண்டாயோ. கடிதங்கள் போட்டேன், இதயத்தை பதிலாக்கி தருவாயோ. முல்லை உன்னை அடைய முயற்சியை தொடர்வேன், மௌனமாகி போனால் மனதினில் அழுவேன். பாவையின் பார்வையே அமுதமாம், தேவியின் ஜாடையே தென்றலாம், தாம் ததீம்
கருகும் தீபமென ஆனேன். எண்ணெய் என நினைத்து உன்னைத்தானே அழைப்பேன். நிலவே நீவா நீவா தக 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 தம். நினைவே நீதான் நீதான் தக 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 தக. தினம் தினம் உன்முகம் நினைவினில் மலருது. நெஞ்சத்தில் போராட்டம் போராட்டம். உன்னை நானும் அறிவேன், என்னை நீயும் அறியாய். யார் என்று நீ உணரும் முதல் கட்டம். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் சகலகலா வல்லவன் டி ராஜேந்தர் ஸ்பெஷல். கனவென்னும் ஆலைக்குள் அகப்பட்ட கரும்பே, நினைவென்னும் சோலைக்குள் பூத்திட்ட அரும்பே. எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி. உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி. உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. பலம்புரி சங்கை கூட உன் கழுத்து மிஞ்சுதடி. வஞ்சி மலரே நிலவதன் தங்கை என உன் ஜொலிப்பு சொல்லுதடி. வைரச்சிலையே எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி. உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை. வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை. தாமரையில் புகுந்த வண்டு ஒன்று அம்மம்மா. போதை ஏற்றிக்கொள்ள தாளம் போடுதடி அம்மம்மா. பொய்கை தாமரையில் புகுந்த வண்டு ஒன்று அம்மம்மா. போதை ஏற்றிக்கொள்ள தாளம் போடுதடி அம்மம்மா. பொய்கை வண்டாய் உன் கை மாற மங்கை நாண செய்கை செய்தார். வைகை போல் நாணத்தில் வளைகின்றேனே. வைகை நீ என்றுன்னை சொல்கின்றேனே. எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி. உன்னை பாராவிடில் நித்தம் உறங்காவிழி. பச்சை அரிசி என்னும் பற்கள் கொண்ட உந்தன் உன் சிரிப்பு. நெஞ்ச பானையில நித்தம் வேகிறது உன் நினைப்பு. பச்சை அரிசி என்னும் பற்கள் கொண்ட உந்தன் உன் சிரிப்பு. நெஞ்ச பானையில நித்தம் வேகிறது உன் நினைப்பு. வார்த்தை தென்றல் நீ வீசும் போது ஆடும் பூவா
கூட சிந்தொன்று புனைகின்றது. எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இன்னைக்கு டி ராஜேந்திரன் சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. டி ராஜேந்திரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணுறது. இதுதான் ஒருதலை ராகத்தில் ஆரம்பிச்சாரு. அதற்கு பிறகு வந்த ரயில் பயணங்களில் அதுவும் ஒரு வித்தியாசமான காதல் கதை, அதுவும் சூப்பர் ஹிட் ஆச்சு. வசந்த அழைப்புகள், அதை தொடர்ந்து அதுவும் ஒரு சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் நெஞ்சில் ஒரு ராகம், இதுவும் ஒரு சூப்பர் ஹிட். ஆனால் அதாவது இவருடைய காதல் கதைகள் எல்லாமே ஆரம்பத்தில் இவர் தொட்டது எல்லாமே காதல் கதைகள் தான். 90s வந்து அந்த பார்க்காத காதல், பேசாத காதல், செல்போன்ல காதல், இந்த மாதிரியான வித்தியாசமான ஜானர்ல வித்தியாசமான கதைக்களத்துக்கள் எல்லாம் முன்னோடி நம்ம டி ராஜேந்தர் தான். இவருடைய முதல் படமான ஒருதலை ராகத்திலேயே பல வித்தியாசமான விஷயங்களை புகுத்தி இருப்பார். இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க. கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் தன்னோட காதலை சொல்லலான்னு வர்றப்போ ஹீரோ இறந்திருப்பாரு. ரொம்ப ட்ராஜடிக்கலான முடிவாக இருந்தாலும் ரொம்ப யதார்த்தமான ஒரு படங்கிறதுனால அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் இன்னொரு புதுமையும் புகுத்தியிருப்பார். இந்த படத்தில் எல்லா பாடல்களுக்குமே ஆண் பாடகர்கள் மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பார் டி ராஜேந்தர். இசையில் பெரிய அளவுக்கு பரிச்சயம் இல்லைனா கூட இவருடைய யதார்த்தமான இசை, சிம்பிளான அந்த இசை, ரொம்ப ஆழமான அந்த கவிதை நயமான வரிகள் எல்லாமே இந்த படத்தோடைய பாடல்களை மிகப்பெரிய ஹிட் ஆக்குச்சு. இதை தொடர்ந்து அவர் தொட்டது எல்லாமே ஹிட் தான். 80களுக்கு பிறகு ரஜினி, கமல் அப்படின்ற 2 பெரிய சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் டி ராஜேந்தரோட படங்கள்னா பிளாக் பஸ்டராக ஓடினது 80லேருந்து 90 வரைக்கும் அந்த ஓட்டம் ஓடிச்சு. விநியோகஸ்தர்லாம் டி ராஜேந்தர் படம் வருதுன்னு சொன்ன உடனே அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணிடுவாங்களாம். அந்த அளவுக்கு டி ராஜேந்தருக்கு பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் கிராக்கி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம கேட்க போகிறது சூப்பர் ஹிட் பாடல்கள். 2 சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்க போகிறோம். ஒன்று உனக்காக ஒரு ரோஜா அப்படிங்கிற ஒரு படத்திற்காக டி ராஜேந்தர் இசையில் அவரே எழுதியது, எஸ்பிபி மற்றும் எஸ்பி ஷைலஜா பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல். அதைத் தொடர்ந்து தங்கைக்கோர் கீதம், இந்த படத்திற்காக எஸ்பிபி மற்றும் BS சசிரேகா பாடியது, டி ராஜேந்திரன் இசையில் டி ராஜேந்திரன் வரிகளில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். ரெண்டுமே வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியா கேளுங்க ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இளவட்ட நிலவுக்கு இதன் தரும் மலருக்கு எங்கே தூக்கம் வரும், எங்கே தூக்கம் வரும். வீரல் பட்ட இதத்துக்கு விதவித சுகத்துக்கு நெஞ்சில் ஏக்கம் வரும், நெஞ்சில் ஏக்கம் வரும். இளவட்ட நிலவுக்கு இதன் தரும் மலருக்கு எங்கே தூக்கம் வரும், எங்கே தூக்கம் வரும். வீரல் பட்ட இதத்துக்கு விதவித சுகத்துக்கு நெஞ்சில் ஏக்கம் வரும், நெஞ்சில் ஏக்கம் வரும். தென்றலாய் என்னை அழைக்கிறாய், என் உள்ளம் சில்லாக. தேரென என்னை இழுக்கிறாய், என் உடலோ சூடாக. தென்றலாய் என்னை அழைக்கிறாய், என் உள்ளம் சில்லாக. தேரென என்னை இழுக்கிறாய், என் உடலோ சூடாக. மல்லிகை வில்லென நாணத்தில் வளைந்திட நானும் மாம்பாக. மன்னவன் வேலென தேகத்தில் பாய்ந்திட நானும் போராடவோ. இந்த போரில் நான் வெல்லவோ, இன்பத்தேனை நான் அள்ளவோ. நான் தோற்றால் விபரீதமே, நீ தொட்டால் அபராதமே. இளவட்ட நிலவுக்கு இதன் தரும் மலருக்கு எங்கே தூக்கம் வரும், எங்கே தூக்கம் வரும்.
பொன்னாடையில் பூத்த தாமரை உன் ஓடை நான் தானே. மணமேடையில் வீற்ற ராமனே உன் சீதை நான் தானே. பொன்னாடையில் பூத்த தாமரை உன் ஓடை நான் தானே. மணமேடையில் வீற்ற ராமனே உன் சீதை நான் தானே. சுகம் பெறும் ஆசையில் ஸ்வரம் தரும் வீணையில் கையை அரங்கேற்றவு. அவசர விரல்களின் அவசர கானத்தை இன்னும் நாம் கேட்கவோ. சதிராடும் பொன்னாரமே ஜதி சொல்லும் இதழ் ஊருமே. சதி செய்யும் என் வெட்கமே பதியாகும் நாம் வரைக்குமே. இளவட்ட நிலவுக்கு இதன் தரும் மலருக்கு எங்கே தூக்கம் வரும், எங்கே தூக்கம் வரும். விரல் பட்ட இதத்துக்கு விதவித சுகத்துக்கு நெஞ்சில் ஏக்கம் வரும், நெஞ்சில் ஏக்கம் வரும். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் தாளத்தின் மன்னன் டி ராஜேந்தர் ஸ்பெஷல். பகலென்றும் இரவென்றும் பூமியிலே நடமாடும் நீ பௌர்ணமி என் காதலி. பகலென்றும் இரவென்றும் பூமியிலே நடமாடும் நீ பௌர்ணமி என் காதலி. ஜிலு ஜிலு ஓடையிலே செவ்வந்தி ஆடையிலே, ஜிலு ஜிலு ஓடையிலே செவ்வந்தி ஆடையிலே, நீரில் தாளம் அலை போடுது, நீரில் தாளம் அலை போடுது. பகலென்றும் இரவென்றும் பூமியிலே நடமாடும் நீ பௌர்ணமி என் காதலி. ரகசியத்தை போன்ற அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுகின்ற கண்கள், திராட்சை பழரசத்தின் போதை மகத்துவத்தை புதைத்து வைத்திருக்கும் இதழ்கள். தேவ ரகசியத்தை போன்ற அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுகின்ற கண்கள், திராட்சை பழரசத்தின் போது மகத்துவத்தை புதைத்து வைத்திருக்கும் இதழ்கள். என்னை நோக்கி தூவும் வார்த்தை பூக்கள், என்னை நோக்கி தூவும் வார்த்தை பூக்கள், வெங்க குளத்தில் தேங்கி கிடக்கும் நினைவை வருடாதோ, வெங்க குளத்தில் தேங்கி கிடக்கும் நினைவை வருடாதோ. சில்லு சில்லு ஓடையிலே செவ்வந்தி ஆடையிலே நீரில் தாளம் அலை போடுது. வேல் போன்ற விழிகள் என் நெஞ்சில் பாய, வேல் போன்ற விழிகள் என் நெஞ்சில் பாய, காயம் வரவில்லை மோகம் பிறகுது மாயம் தான் என்ன, காயம் வரவில்லை மோகம் பிறகுது மாயம் தான் என்ன. சிலு சிலு ஓடையிலே செவ்வந்தி ஆடையிலே நீரில் தாளம் அலை போடுது. பகலென்றும் இரவென்றும் பூமியிலே
நடமாடும் நீ பௌர்ணமி என் காதலி. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கேட்டு முடித்த பாடல் தங்கைக்கு ஒரு கீதம் படத்திற்காக டி ராஜேந்திரன் இசையில் டி ராஜேந்திரன் வரிகளில் எஸ்பிபி மற்றும் பி எஸ் சசிரேகா பாடியது பகல் என்றும் இரவென்றும். அந்த காலத்துல இந்த மாதிரியான பாடல்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இவருடைய பாடல்கள் மற்ற இசையமைப்பாளர்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியதா இருக்கும். ரொம்ப யதார்த்தமான ஒரு இசை தான் டி ராஜேந்திரோட எப்பவுமே ஒரு ஸ்பெஷல். இவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 வார்த்தையாக தான் இருக்கும். ஒருதலை ராகத்தில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உறவை காத்த கிளி, நெஞ்சில் ஒரு ராகம், என் தங்கை கல்யாணி, உயிருள்ள வரை உஷா, மைதிலி என்னை காதலி, தங்கைக்கோர் கீதம், ஒரு தாயின் சபதம், சம்சார சங்கீதம், சாந்தி எனது சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் 3க்கும் என்ன தொடர்புன்னு தெரியல. அந்த அளவுக்கு 3 வார்த்தைகள் தான் இவருடைய எல்லா படங்களுமே அமைஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய படங்களில் அம்மா சென்டிமெண்ட்டும் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த 80s படம் பார்த்தவங்களுக்கு இவருடைய படங்கள்லாம் பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சென்டிமெண்ட் காட்சிகளை பார்த்துட்டு அந்த வசனங்கள், அந்த நீளமான வசனங்கள், கோட்டு வசனங்களாகட்டும், இல்லை ஒரு தாய் தன்னோட எதிரியை பார்த்து பேசுகிற வசனங்களாகட்டும், இதெல்லாம் அந்த 80s ரொம்ப பிரபலமானது. என் தாயின் சபதம், என் தங்கை கல்யாணியில் தங்கச்சி விட்டு போயிடுவா, அதே போல் மைதிலி என்னை காதலியில் காதலியை பார்த்து பாடுறது, இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயமா இருந்துச்சு. கல்ட் விஷயங்கள் எல்லாமே டி ராஜேந்தர் அந்த காலத்தில் நிறையவே பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட இசையில் அடுத்து 2 பாடல்கள். காத்த கிளி இந்த படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியது டி ராஜேந்தர் இசையில். அதைத் தொடர்ந்து தங்கைக்கோர் கீதம் இந்த படத்திற்காக டி ராஜேந்தரே பாடியிருக்கிறாரு. டி ராஜேந்தர் இசையில் டி ராஜேந்தர் வரிகளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி. இந்த மல்லிகை மனச என் மாமன் பறிக்க, இந்த மல்லிகை மனச என் மாமன் பறிக்க, பொங்கலில் வச்சு தந்தது தல்ல காத்திருக்கூரா தூக்கமும் இல்லை. இந்த மல்லிகை மனச என் மாமன் பறிக்க, இந்த மல்லிகை மனச என் மாமன் பறிக்க. கைய பிடிச்சி நல்ல அணைச்சா
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் அஷ்டாவதானி டி ராஜேந்தரின் சூப்பர் ஹிட் பாடல்கள். தட்டி பார்த்தேன் குத்தாங்கச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சி. தட்டி பார்த்தேன் குத்தாங்கச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சி. தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி, தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி. தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சி, தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சி. தேனாக நினைச்சுத்தான் ஒன்ன வளர்த்தே, நீயும் தேளாக கொட்டி விட நானும் துடிச்சே. தேனாக நினைச்சுத்தான் ஒன்ன வளர்த்தே, நீயும் தேளாக கொட்டி விட நானும் துடிச்சே. தட்டி பார்த்தேன் குத்தாங்கச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சி. தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி, தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சி. தொட்டில் கட்டி தாராட்டினேன், தாய் போல நான் தானே சீராட்டினேன். தோள் மீது தொட்டில் கட்டி தாராட்டினேன், தாய் போல நான் தானே சீராட்டினேன். யாரென்று நீ கேட்க ஆளாகினேன், யாரென்று நீ கேட்க ஆளாகினேன். போயென்று நீ விரட்டும் நாயாகினேன், போயென்று நீ விரட்டும் நாயாகினேன். மலராக நினைச்சுத்தான் ஒன்ன வளர்த்தே, நீயும் உள்ளாக தச்சி விட நானும் தவிச்சே. தட்டி பார்த்தேன் குத்தாங்கச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சி. தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி, தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சி. வந்த சொந்தம் பெருசு என்று ஆதி முதல் வளர்த்த என்ன வெறுத்து விட்டு, பாதியில வந்த சொந்தம் பெருசு என்று ஆதி முதல் வளர்த்த என்ன வெறுத்து விட்டு. பாசம் வச்ச என் நெஞ்சு புண்ணாகவே, பாசம் வச்ச என் நெஞ்சு புண்ணாகவே. புருஷன் பக்கம் பேசிவிட்ட தங்கச்சியே, புருஷன் பக்கம் பேசிவிட்ட தங்கச்சியே. கிளியாக நினைச்சுத்தான் ஒன்ன வளர்த்தே, நீயும் கொத்தி விட வழிபட்டு நானும் துடிச்சே. தட்டி பார்த்தேன் குத்தாங்கச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சே. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். டி ராஜேந்தரின் சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. டி ராஜேந்தர் ஒரு இசையமைப்பாளராக மட்டும் இல்லாமல், ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல், தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அஷ்டாவதானி, சகலகலா வல்லவன் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு படத்தோட இந்த எழுத்து படம் அப்படின்னு சொல்லுவாங்க, டைட்டில் அது போட்டு முடிக்கிறப்போ கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், ஒளிப்பதிவு, எடிட்டிங், ஆர்ட் டைரக்ஷன், இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே கிட்டத்தட்ட 8-9 துறைகள், அதுவும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே டி ராஜேந்தர் தான் ஒரு படத்தில் பண்ணியிருப்பார்.
பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியான இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவு. இவரை தவிர்த்து வேற யாருமே இந்த அளவுக்கு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்கிற ஒரு ஆள் யாருமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவர் இசையமைக்கும் விதமே அலாதையானது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாடப்போன பாடகர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அவர் முதல்ல ஹார்மோனியத்தில் எந்த டியூனுமே கம்போஸ் பண்ண மாட்டாராம். அவர்கிட்ட டேபிள், அந்த ஸ்டூடியோவில் இருக்கிற டேபிளில் தான் அவர் அடிச்சு காமிப்பாராம். இதுதான் டியூன், இப்படி தான் இருக்கணும், தன்னே அப்படின்னு சொல்லிட்டு தாளத்தை தான் முதல்ல காமிப்பாராம். அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் இன்ஜினியர் அவருடைய இந்த வாத்திய கருவி இசையமைப்பாளர்களை வச்சு தான் அந்த பாடலை முழுசாக உருவாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட படங்களில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். இவர் எந்த ஹீரோயினுமே தொட்டு நடிக்க மாட்டார். இவருடைய படங்களில் ஆபாசமான பாடல்கள் சுத்தமாக இடம்பெறாது அப்படின்றது ரொம்ப தீர்மானமாக இவர் நடித்த எல்லா படத்துலையுமே எந்த ஹீரோயினுமே தொட்டு நடிக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான செட் போடுறதுல டி ராஜேந்தர் மட்டும்தான் 80s and 90s இவருடைய படங்களில் மட்டுமே தான் இருக்கும். மிக பிரம்மாண்டமான செட். ஒரு வால் கிளாக் இருந்துச்சுன்னா அந்த வால் கிளாக் ஒரு 10 அடி, ஒரு 20 அடி உயரத்துக்கு ஒரு வால் கிளாக். ஒரு கார்னா ஒரு மிகப்பெரிய கார் அப்படியே செட்டு போட்டிருப்பாங்க. ஒரு பூமி பந்துனா பூமி பந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிக்கு ஒரு பூமி பந்து செட்டு போட்டு அது மேலே ஹீரோவும் ஹீரோயின், இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே டி ராஜேந்தரோட படங்களில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆனால் 90ஸ்க்கு பிறகு வந்த வேவ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு புது சினிமாவுக்கு நம்ம ரசிகர்களை பழக்கினதுனால இந்த 80ஸ்ல இருந்த டி ராஜேந்தர் ஸ்டைல் 90ஸ்ல எடுபடாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது அதில் ஒரு முக்கியமான விஷயம். அந்த நாடகத்தனம், அந்த பெரிய பெரிய வசனங்கள், இதெல்லாம் 90ஸ்க்கு பிறகு வந்த டி ராஜேந்தரோட படங்களில் பெரிய அளவுக்கு எடுபடல. அதுக்கு பிறகு என்ன பண்ணார் அதை பற்றி நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி 2 சூப்பர் ஹிட் பாடல்களை இப்போ கேட்க போகிறோம். முதல் பாடலாக கேட்க போகிறது தங்கைக்கோர் கீதம் படத்திற்காக டி ராஜேந்திரன் இசையில் எஸ்பிபி பாடியது. அதை தொடர்ந்து டி ராஜேந்திரன் இசையில் அவரே பாடியது அவருடைய மோனிஷா அண்ட் மோனாலிசா அப்படிங்கிற படத்திற்காக நம்பாத சில பொண்ணுங்களை நம்பாத அப்படின்ற அந்த சூப்பர் ஹிட் பாடல்கள் 2 பாட்டும் வருது. கேட்டு ரசிங்க ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். தங்க நிலவே உன்னை உருக்கி தங்கச்சிக்கு தங்க நக செஞ்சிடவோ, நட்சத்திரமே உன்னை உடைச்சி விதவிதமா வைர நக போட்டிடவோ, ஆரிரரோ ஆரிராரிரரோ ஆரிரரோ ஆரிராரிரரோ, தங்க நிலவே உன்னை உருக்கி தங்கச்சிக்கு தங்க நக செஞ்சிடவோ, நட்சத்திரமே உன்னை உடைச்சி விதவிதமா வைர நக போட்டிடவோ, ஆரிரரோ ஆரிராரிரரோ ஆரிரரோ ஆரிராரிரரோ. ஜவுளிக்கட பொம்மை கூட கட்டுதம்ம பட்டு சேல, உனக்குன்னு வாங்கிடவே ஏழை அண்ணன் ஏங்கிடவே, ஜவுளிக்கட பொம்மை கூட கட்டுதம்ம பட்டு சேல, உனக்கொன்னு வாங்கிடவே ஏழை அண்ணன் ஏங்கிடவே, ஆசைப்பட்டு தொட்டு விடுவேன் காசை கண்டு விட்டு விடுவேன், ஆசைப்பட்டு தொட்டு விடுவேன் காசை கண்டு விட்டு விடுவேன், நாளும் வரும் நாளை என்று காத்திருப்பேன். ஆரிரரோ ஆரிராரிரரோ ஆரிரரோ ஆரிராரிரரோ.
கண்ணீரில் நான் மிதந்து கண்மணியை கரை சேர்த்தேன். பட்டினியாய் நான் கிடந்து சீதனங்கள் சேர்த்து வைத்தேன். கண்ணீரில் நான் மிதந்து கண்மணியை கரை சேர்த்தேன். பட்டினியாய் நான் கிடந்து சீதனங்கள் சேர்த்து வைத்தேன். தாலி ஏறும் நாள் வரைக்கும் கண்ணிரண்டும் தூங்காது. தாலி ஏறும் நாள் வரைக்கும் கண்ணிரண்டும் தூங்காது. கொட்டு மேளம் கேட்க வேணும் சீக்கிரமே. தங்க நிலவே உன்னை ஒருக்கி தங்கச்சிக்கு தங்க நக செஞ்சிடவோ. நட்சத்திரமே உன்னை உடைச்சி விதவிதமா வைர நக போட்டிடவோ. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் சகலகலா வல்லவன் டி ராஜேந்தர் ஸ்பெஷல். நம்பாத நம்பீஸ்ல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு பாடல்கள். 90ஸ்க்கு பிறகு வந்து டி ராஜேந்தரோட வேவ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 80ஸோட எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் சிலம்பரசனை வந்து சின்ன வயசாக இருந்தப்போ எங்கள் வீட்டு வேலன் இந்த மாதிரி நிறைய சூப்பர் ஹிட் பாடல்களை அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார். 95, 96ல் சிலம்பரசன் ஒரு டீனேஜர் கிராஸ் பண்ண பிறகு காதல் அழிவதில்லை அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அதற்கு பிறகு புது இயக்குநர்கள் வந்தப்போ அந்த வேவ்லையும் என்னாலையும் சூப்பர் ஹிட் படம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஜை அறிமுகப்படுத்தின படம் தான் மோனிஷா அண்ட் மோனாலிசா. அந்த படமும் தமிழ் சினிமாவில் அந்த 1999ல் ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்காக போடப்பட்ட செட்லாம் வந்து அந்த 1999ல் எல்லாராலும் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து சொன்னால் தான் காதலா, வீராசாமி அப்படின்ற படங்கள்லாம் வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு வந்து பேர் வாங்கி கொடுக்கல அப்படின்ற உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம டி ராஜேந்தர் கிட்ட இன்னும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இவருக்கு ஜோதிடம் மேலே பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஜோதிடம் ரொம்பவே நல்லாவே பார்க்க தெரியும். தன்னுடைய படத்தை எந்த டைமில் ஆரம்பிக்கிறது, தன்னை எந்த டைமில் போய் யாரையாவது மீட் பண்ணலாம், மீட்டிங், இன்டர்வியூ, இது எல்லாத்துக்குமே வந்து ஜோதிடத்தை மிகப்பெரிய அளவுக்கு டி ராஜேந்தர் நம்புவார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். அடுத்து டி ராஜேந்திரன் சூப்பர் ஹிட் பாடல்கள் 2 கேட்க போகிறோம். முதல் பாடலாக வரப்போகிறது டி ராஜேந்திரன் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியது. அதைத் தொடர்ந்து டி ராஜேந்திரன் இசையில் அவரின் வரிகளில் சொன்னால் தான் காதலா இந்த படத்திற்காக ஒரு சூப்பர் ஹிட் பாடல்கள் 2 பாட்டும் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். தஞ்சாவூர் மேளம் தாலி கட்டு நேரம். தஞ்சாவூர் மேளம் தாலி கட்டும் நேரம். தஞ்சாவூர் மேளம் தாலி கட்டும் நேரம். கேட்பதற்கு தானே பாடுபட்டேன் நானும். தங்கச்சிக்கு கல்யாணமாம் தெருவெங்குமே கொண்டாட்டமா. தங்கச்சிக்கு கல்யாணமாம் தெருவெங்குமே கொண்டாட்டமாம். அட தஞ்சாவூர் மேளம் ஒய் தாலி கட்டும் நேரம். தஞ்சாவூர் மேளம் தாலி கட்டும் நேரம். கேட்பதற்கு தானே பாடுபட்டேன் நானும். தங்கச்சிக்கு கல்யாணமாம் தெருவெங்குமே கொண்டாட்டமாம். கண்ண போல நினைச்சித்தான் ஒன்ன வளர்த்தேன். உன் எண்ணம் போல கல்யாணம் பேசி முடிச்சேன். என் கண்ண போல நினைச்சித்தான் ஒன்ன வளர்த்தேன். உன் எண்ணம் போல கல்யாணம் பேசி முடிச்சேன். மகராசாவை போல் நல்ல மாப்பிள்ளையா அவன் மனத்தேரிலே நீயும் கொடி முல்லையா. மகராசாவை போல் நல்ல மாப்பிள்ளையா அவன் மனத்தேரிலே நீயும் கொடி முல்லையா. இத சொன்ன உனக்கு வெக்கம்
உன் வாழ்வில் தானே என் சொர்க்கம். அட தஞ்சாவூர் மேளம் ஒய் தாலி கட்டும் நேரம் கேட்பதற்கு தானே பாடுபட்டேன் நானும். தங்கச்சிக்கு கல்யாணமாம் தெருவெங்குமே கொண்டாட்டமா. அடக்கத்த ஒடுக்கத்த கடபுடிச்சி புருஷன் குடும்பத்தின் கௌரவத்தை நில நிறுத்தி. அடக்கத்த ஒடுக்கத்த கடபுடிச்சி புருஷன் குடும்பத்தின் கௌரவத்தை நில நிறுத்தி. குத்து விளக்காகவே நீயும் ஒளி வீசணும், குல பெண்ணாகவே நீயும் புகழ் சேர்க்கணும். குத்து விளக்காகவே நீயும் ஒளி வீசணும், குல பெண்ணாகவே நீயும் புகழ் சேர்க்கணும். இந்த அண்ணன் கையில் தவழ ஒரு மழலை வேணும் மகிழ. தஞ்சாவூர் மேளம் தாலி கட்டும் நேரம் ஓய் தஞ்சாவூர் மேளம் தாலி கட்டும் நேரம் கேட்பதற்கு தானே பாடுபட்டேன் நானும். தங்கச்சிக்கு கல்யாணமாம் தெருவெங்குமே கொண்டாட்டமா. பிப்பி 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 டும் 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 பிப்பி பிப்பி. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் தாளத்தின் மன்னன் டி ராஜேந்தர் ஸ்பெஷல். சொல்லாமலே ஒரு பாடலா கடல் மீது அலை காதலா மரம் மீது இலை காதலா மலரோடு தென்றல் காதலா மனதோடு மனம் காதலா எங்கும் எங்கும் காதல் எதில் இல்லை காதல் உள்ளம் எங்கும் காதல் உலகெங்கும் காதல் எங்கும் எங்கும் காதல் ஏதில் இல்லை காதல் உள்ளம் எங்கும் காதல் உலகெங்கும் காதல் இல்லாத இடமில்லை அது நுழையாத மனமில்லை சொன்னால்தான் காதல் சிலரது காதல் பேசும் காதல் சிலரது காதல் மௌன காதல் சிலரது காதல் சேர்ந்திடும் காதல் சிலரது காதல் பிரிந்திடும் காதல் சூழ்நிலை தடுத்தால் சிலரது காதல் ஒரு தலை காதல் என்றோ யோகம் இருந்தால் சிலரது காதல் இருதலை காதல் என்றோ சொல்லாத காதல் செல்லாத காசாய் ஆகாமல் மனமே
அந்தஸ்து படிப்பு காதல் பார்ப்பதில்லை, அழகோ அசிங்கமோ அது நினைப்பதில்லை. உள்ளத்தில் காதல் உண்மையை உதித்தால் மற்றவை மறந்துவிடும். உலகமே கூடி அழித்திட நினைத்தால் உயிரையும் துறந்துவிடும். உடற்கட்டை வேகும் உயிர் கூடல் தாவும், காதல் மட்டும் சாகாது. சொன்னால்தான் காதலா சொல்லாமலே சொல்லாமலே ஒரு பாடல் பாடல். கடல் மீது அலை காதலா, மரம் மீது இலை காதலா, மலரோடு தென்றல் காதலா, மனதோடு மனம் காதலா. எங்கும் எங்கும் காதல் எதில் இல்லை காதல், உள்ளம் எங்கும் காதல் உலகெங்கும் காதல். எங்கும் எங்கும் காதல் எதில் இல்லை காதல், உள்ளம் எங்கும் காதல் உலகெங்கும் காதல். இல்லாத இடமில்லை, அது நுழையாத மனமில்லை. சொன்னால்தான் சொன்னால்தான் காதல். வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இந்த வாரம் நீங்க கேட்டு ரசிச்சது டி ராஜேந்தர் அவர்களின் சூப்பர் ஹிட் பாடல்கள். அவருடைய கெரியர்ல ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான், ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் என்னால் தொகுத்து கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு டைம்ல இன்னொரு சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாத்தையுமே உங்களுக்காக நான் நிச்சயம் கொண்டு வந்து தருவேன். இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிகமா தமிழ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காம இந்த நிகழ்ச்சி பத்தி சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், அடுத்து இந்த இசைக்கலைஞர்கள்லாம் நீங்க கொண்டு வந்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன்ஸையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னொரு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, take care. Tata, bye bye. This is RJ Mana signing off.